சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சேலத்தில் செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதே போல ஓசூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செவித்திறன் குறைபாட்டோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி உள்ளிட்ட புதிய கட்டிடங்களை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் ஓசூர் தாலுகா மருத்துவமனைக்கும் புதிதாக அடிக்கலானது நாட்டப்படுகிறது. பொதுமக்களுடைய இதனால் கோரிக்கையை ஏற்று தற்போது ஓசூர் தாலுகாவுக்கு மருத்துவமனைக்கு அடிக்கலும் நாட்டப்படுகிறது. அதே போல இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சிகிச்சை உதவியாளர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட மருத்துவ அவசர ஊர்திகளையும் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள் தற்போது முதலமைச்சர்கள் அந்த சேவையும் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலை 3 செயல் அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.